ஹலோ, இன்னைக்கு சாட்டர்டே லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். பிரிஞ்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே போயிட்டு புதினா வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு மஷ்ரூம் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்போவுமே பிரிஞ்சு எப்படி பண்ணுவேன்னா சோயா சங்க்ஸ் போட்டு பண்ணுவேன். இன்னைக்கு வந்து சரி வெஜிடபிள் போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீன்ஸ் கொஞ்சம் கேரட் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து அதை ட்ரை பண்ணலாம். மார்னிங் டீயே இப்போ தான் போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு டீ குடிப்போம், அப்புறம் வந்து சமைப்போம். டீ ரெடி ஆயிடுச்சு. நம்ம டீ குடிச்சிட்டு மற்ற வேலையை பார்க்கலாம். சமைக்கிறதுக்கு முன்னாடி பாத்திரம் ஃபுல்லாக சேர்ந்து போச்சு. எப்போவுமே நான் நைட்டு வந்து சமைச்சேன்னா சமைச்சிட்டு பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிருவேன். நேற்று ஆஃபீஸ் போயிட்டு வந்ததும் ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் நான் எதுவும் வாஷ் பண்ணல. இன்னைக்கு சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பாத்திரத்தை வாஷ் பண்ணியாச்சு. நம்ம இதை எடுத்துட்டு போய் வெளியே வச்சுட்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி வடியட்டும். பிரிஞ்சுக்கு எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு இது வந்து நம்ம வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனியன் கட் பண்ணியாச்சு, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணியாச்சு, டொமேட்டோ கட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து புதினா வந்து அதை பிரித்து வச்சுட்டேன். அதை நம்ம வந்து கடைசியாக வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். மஷ்ரூம் கிரேவி செய்யலான்னு இருக்கேன். அதுக்கும் சேர்த்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது அது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டா வாசனையாக இருக்கும் அப்படின்னு எங்கள் மம்மி சொல்லுவாங்க. நானும் அதே தான் ஃபாலோ பண்ணுறேன். நம்ம வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி. ரைஸும் நான் ஆல்ரெடி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். குக்கர் வச்சாச்சு. குக்கர் வந்து பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. பட்டை இலை கிராம்பெலாம் போட்டுடலாம். ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து மஷ்ரூம் வந்து கட் பண்ணி வச்சிடலாம். மஷ்ரூம் வந்து நல்லா 2-3 வாட்டி வாட்டரில் அலசி எடுத்தாச்சு. ஆனியன் வந்து வதங்கிடுச்சு நல்லாவே. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து இந்த வெஜிடபிள்ஸ் போட்டோம்ல, அதுவும் கொஞ்சம் வணங்கிடுச்சு. நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். புதினா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் கர்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் போல் லெமன் ஜூஸ். ரைஸ்க்கு தேவையான தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொதிச்சு வந்த உடனே நம்ம வந்து ரைஸ் சேர்த்து குக்கரை மூடி வச்சிடலாம். ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. நம்ம வந்து குயிக்காக வந்து மஷ்ரூம் கிரேவி பண்ணிடலாம். ஆயில் சூடாகிடுச்சு. பட்டை கிராம்பு அப்புறம் இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவே ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா தோல் உறிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலாஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மஷ்ரூம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இந்த மஷ்ரூம் வந்து வாட்டர் வரும், அதிலே வந்து கிரேவி வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஆனியன் பச்சடிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆனியன், 1/2 டொமேட்டோ, கொஞ்சம் கர்ட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோவும் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பிரிஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிளேட்டில் வச்சிடலாம். பிளேட்டிங் பண்ணியாச்சு. நம்ம சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.